இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா ஜோஹானஸ்பர்கில் இருக்கிற தி வேண்டரஸ் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது பேட்ஸ்மேன் சீமஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இது டெஸ்ட் மேட்ச்ன்றதுனால கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் த மேட்ச், அதாவது வந்து ஃபஸ்ட்டாக வந்து பேட் பண்ண டீமோட ஓப்பனர்ஸ் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரபிள் ஆவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் ஆனால் இங்கே கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஆஃப் த டெக் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இங்கே வந்து பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1.5 to 2 நாள் வரைக்கும் கண்டிப்பாகவே வந்து சீம் பவுலர்ஸ்க்கு அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஸோ அதை ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் டேக்கிள் பண்ணி ஆடிட்டாங்கன்னா டே 2க்கு அப்புறம் அந்த மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ன்றது அந்த டே 5 வரைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இருந்தாலும் அந்த மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 to 2 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகிட்டு பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியராக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிச் வந்து ஓரளவுக்கு வந்து கிராக் அவுட் ஆகுன்றாங்க. ஸோ அதனால் மேபி அந்த டைம் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேம் ஸ்மித்தும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஒரு வென்யூனா, ஓப்பனர்ஸுக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு வென்யூனா அது வந்து இந்த ஜோஹானஸ்பர்க் ஸ்டேடியம். ஸோ இந்த ஸ்டேடியத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேம் ஸ்மித் பாயிண்ட் அவுட் பண்ணியும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அந்த ஒரு 1.5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எபிலிட்டியை காமிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் கேம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆக போகுது. ஏன்னா இது வந்து ஒயிட் பால் கிரிக்கெட் கிடையாது, ரெட் பால்ன்றதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்கள் ட்ரீம் விளையாடுக்குள்ள பெஸ்ட்டாக எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். ஸோ வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் பர்ஃபெக்டான ஒரு வெதர் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. மேபி பர்ஃபெக்டான ஒரு வெதர் ரிப்போர்ட் கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாகவே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். டீன் எல்கர், ஏடன் மார்க்ரம், வேண்டர் டாசன், ஃபாஃப் டு பிளெசிஸ், குவிண்டன் டிகாக், டெம்பா பவுமா, வியான் முல்டர், நார்கியா, மகாராஜ், சிப்பம்லா, லுங்கி கிடி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து ஸ்ரீலங்காவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். கருணரத்னே, குசல் பெரேரா, லஹிரு ட்ரிமனே, குசால் மெண்டிஸ், பனுகா, டிக்வெல்லா, தசுன் ஷானகா, ஹசரங்கா, விஸ்வா ஃபெர்னாண்டோ, சமீரா, அசிதா ஃபெர்னாண்டோ. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சேஞ்சாவது இருக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ அதில் முக்கியமான சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தனஞ்சய டிசில்வா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் அவர் வந்து பேட்டிங் ஆடுறதுக்குள்ளேயே அவரோட தையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. ஸோ அதனால் அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா பனுகா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவார். அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு ஒரு சேஞ்ச் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயராக மேபி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. யாருன்னு கேட்டிங்கன்னா வனிண்டோ ஹசரங்கா. ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாஸ் பண்ணல இப்போ வரைக்கும். பட் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கிடச்சதுன்னா நான் வந்து எப்படி சொல்கிற மாதிரி தான் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. பட் இப்போதைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு பிளேயிங் லெவலில் விளையாடுவாருன்னு. மேபி சப்போஸ் அவர் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் இருக்காங்க. தில்ருவான் பெரேரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லசித் எம்புல்டேனியா. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. மோரோவர் இவங்க 3 பேருமே ஸ்பின்னர் தான். பட் இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனில் இவர் மேபி ஃபிட்டாக இல்லைனா பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தில்ருவான் பெரேரா தான். வித் த பால் வித் த பேட் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் அது சமயத்தில் எபுல்டேனியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வித் த பேட் எபிலிட்டி பெரிய அளவுக்கு கிடையாது. பட் வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் இவர் ஹசரங்காவை பொறுத்த வரைக்கும் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். ஸோ பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் தில்ருவான் பெரேரா தான். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஹசரங்கா பிளேயிங் லெவலில் இருக்காரா இல்லைன்னு. ஏன்னா ஹசரங்காவும் வெளியே போயிட்டாருன்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபயர் ஆவாங்கன்றது ஸோ கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டில் போட்டுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே மோசமான ஒரு தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்திச்சாங்க. ஸோ அட் த சேம் டைம் இந்த மாதிரி வந்து நல்ல பிளேயர்ஸும் வந்து இன்ஜுரி ஆகி போகக்குள்ள ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பேடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 298, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 289.
அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். குவிண்டன் டிகாக், ஃபாஃப் டு பிளெசிஸ், கருணரத்னே, குசல் பெரேரா, ஷானகா, டீன் எல்கர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் குவிண்டன் டிகாக், குஷல் பெரேரா. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீப்பர் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே உங்கள் 2 பேர் தான் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இங்கே 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிரோஷன் டிக்வெல்லா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இவங்க 3 பேரோட நீங்கள் போனாலுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், இவங்க 3 பேரோட போனாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் இப்படி யோசிக்கணும், அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ் இருந்தாங்கன்னா டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போகிறது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் டீப்பாக விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக் கண்டிப்பாக வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். அட் த சேம் டைம் இங்கே வந்து குஷல் பெரேரா அண்ட் டிக்வெல்லா இவங்க 2 பேர் இருக்காங்க. நீங்கள் 3 கீப்பர்ஸோட தான் இல்லை ப்ரோ நான் போவேனா அது வேற விஷயம். மேபி இல்லை ப்ரோ நான் வந்து 2 கீப்பர்ஸோட போவேன். பட் இருந்தாலும் குவிண்டன் டிகாக் வந்து ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து டிக்வெல்லாவா குஷல் பெரேராவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு ரீசனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ குஷல் பெரேரா, டிக்வெல்லா 2 பேருமே கம்பேர் பண்ணக்குள்ள மேபி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெயின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா டிக்வெல்லா தான். ஏன்னா டிக்வெல்லாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா கேச்சஸ், டெம்பிட், ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம். அட் த சேம் டைம் ஒரு டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேன், நல்ல டச்ன்றத விட ஒரு டீசெண்டான ஒரு டச்சில் இருக்காரு அப்படின்ற மாதிரி டிக்வெல்லாவை சொல்லலாம். பட் அவரை நான் எடுக்காமல் நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா குஷல் பெரேராவை எடுத்தேன் அப்படின்ற ஒரு ரீசன் கண்டிப்பாக நான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோரோவர் மறுபடியுமே ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் தான் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் பெரிய அளவில் கேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் நான் அதனால் அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸை தவிர்த்துட்டு நான் வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் எபிலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஃபார்மில் யார் பெஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்வெல்லாவோட குஷல் பெரேரா பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சார். ஸோ அதனால தான் நான் வந்து டிக்வெல்லாவை வெளியே எடுத்து வச்சுட்டு நான் வந்து இங்கே குஷல் பெரேராவை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு வேலிடாக இருந்ததுன்னா என்ன மாரி நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட ஒரு சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபாஃப் டு பிளெசிஸ், டீன் எல்கர், குசால் மெண்டிஸ். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா வியான் முல்டர், வனிண்டோ ஹசரங்கா, தஷன் ஷானகா. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா நார்கியா, சிப்பம்லா, லுங்கி இகிடி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குவிண்டன் டிகாக்கை கேப்டனாகவும் வியான் முல்டரை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவிண்டன் டிகாக்கை கேப்டனாக கொடுத்த ரீசனை பொறுத்த வரைக்குமே நான் வந்து ஜஸ்ட் பெரிய அளவுலலாம் சுற்றி வளைச்சி பேச விரும்பல. ஜஸ்ட் 2 ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 பவுலிங் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேச்சஸுக்கு அதேமாதிரி ஸ்டெம்பிட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். அட் த சேம் டைம் பேட்டிங் ஃபார்மை பற்றி நான் வந்து பேசவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தி பெஸ்ட்டான ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் இருக்காது. அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. பட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விதமான ஒரு கேள்விக்குறியுமே கிடையாது. தி பெஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், ப்ரோ ஃபாஃப் டு பிளெசிஸ் போன மேட்ச் வந்து ஒரு 199 ஸ்கோர் பண்ணார், அவர் இன்னுமே பெட்டரான டச்சில் தெரிகிறாரு ப்ரோ, ஸோ அதனால் அவரை நம்ம பிக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளெசிஸும் ஒரு பெட்டரான ஒரு கேப்டன் சாய்ஸ் தான். பட் என்னோட ஒரு பர்சனல் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஃபாஃப் டு பிளெசிஸும் கேப்டன் சாய்ஸ் யூஸ் பண்ணலாம், குவிண்டன் டிகாக்கும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் டீன் எல்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேப்டன் சாய்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தால் டீன் எல்கரை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மேபி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீன் எல்கரை கூட வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் வச்சு நீங்கள் ஷார்ட் லீக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். அதுக்கடுத்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியான் முல்டர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஒரு பர்சனல் ஒரு ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் 2 பேருமே சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன்ஸை போகிறத தவிர்க்கலாம். மேபி உங்களோட ஒரு சின்ன லக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி மேபி அப்படி அமைஞ்சதுன்னா ஸோ உங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் அதிகம். 2 பேட்டிங் வருமானு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற நல்ல பிளேயர்ஸும் இப்போ ஸ்ரீலங்காக்கு இல்லைன்னாக்குள்ள ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேபி இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து குவிண்டன் டிகாக் அண்ட் டீன் எல்கரை போடுறீங்கன்னு வச்சுங்க. மேபி சப்போஸ் வந்து குவிண்டன் டிகாக் அண்ட் டீன் எல்கர் 2 பேருமே ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் சான்ஸே கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டருக்கோ இல்லை பவுலிங் ஆப்ஷன்ஸ் நான் பெரிய அளவில் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒரு ஆல்ரவுண்டருக்கு நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வியான் முல்டருக்கு கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல சீம் பொசிஷன் வச்சிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வித் த பேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிகிறாரு. அதனால நான் வந்து அவரை வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் அது என்னன்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தவங்களை விட்டுட்டா டிசப்பாயின்மெண்ட் ஆவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எப்பயுமே எல்லா டெஸ்ட் மேட்ச்லையும்
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி வந்து கண்டிப்பாக இந்த ஒரு டீம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது ஏடன் மார்க்ரம் ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அவரை பிக் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நான் வந்து என்னோட ஒரு மைண்டை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து 2 பவுலிங் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம்ன்றதுனால மோர் ஓவர் நான் வந்து பவுலிங்க்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி இப்போ நான் வந்து ஏடன் மார்க்ரம் எடுத்து அவர் வந்து தேவையில்லாமல் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்காது. ஸோ இதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரமை விட்டுட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வந்து சிப்பம்லா, ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போயிருக்கிறேன். அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி தான் வனிடோ ஹசரங்கா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருப்பாரா இல்லையான்றது ஒரு 50-50 ஒரு சாய்ஸ் தான். ஸோ வந்து டாஸ் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் தெரியணும். மேபி அதுக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக டெலகிராம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுவேன், அப்போ பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் இந்த மேட்ச்சுக்கு என்னுடைய டீம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஷார்ட் லீக்கு கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளேசஸ், டீன் எல்கர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக். ஸோ இவங்க 3 பேருமே பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அட் த சேம் டைம் வைஸ் கேப்டன் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்க்கே போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்டருக்கு போகிறதா பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்குமே தவிர மற்றபடி மறுபடியும் இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு போகாதீங்க. நான் நிறைய பேர் குவிண்டன் டிகாக், ஃபாஃப் டு பிளேசஸ் போடுவாங்க. மேபி அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு பர்சன்டேஜ் கம்மி அந்த மாரி நடக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு போடுங்க. மேபி இப்போ 2 டீமும் ஈக்குவல் பேலன்ஸராக இருக்காங்க, நல்லா வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி போகலாம். பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடட் மேட்ச் மாதிரி தான் தெரியுது. ஸோ பொறுத்து தான் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தெரியுது. அதனால் மேபி அப்படி நீங்கள் போட்டு உங்களோட கேப்டன் வைஸ் கேப்டன் அட்ட சமயத்தில் 2 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, மறுபடியும் அப்புறம் வந்து வாய்ப்பு எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இல்லை ப்ரோ நான் வந்து ஸ்ரீலங்கன் சைட்லேருந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஷல் பெரேரா. ஸோ இவர் வந்து ஒரு பெட்டரான ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ். அதுக்கு ரீசனும் நான் சொல்லிட்டேன், நல்ல ஃபார்மில் இருக்காரு. அதுக்கடுத்து ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாஷுன் ஷானகா. ஸோ இவர் இது இங்கே இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே ஸ்ரீலங்கான்னு எடுக்கக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே டெஸ்ட் மேட்ச்னு வரக்குள்ள திமுட் கருணரத்னே. ஸோ அவரை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே குசால் மெண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2.5 கிரெடிட்ஸ் மிச்சம் இருக்குது. என்னால் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கருணரத்னே எடுத்துருக்க முடியும். பட் இருந்தாலும் நான் எடுக்கல. அதுக்கு ரீசன் நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக வந்து ஓப்பனர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு மறுபடியும் டவுட் வரலாம், அப்புறம் ப்ரோ டீன் எல்கர் எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னா. ஸோ டீன் எல்கரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஹோம்ன்றதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே கருணரத்னே இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பெட்டராக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கருணரத்னே விட்டுட்டு குசால் மெண்டிஸ். ஸோ அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ வந்து அவரோட ஃபார்மே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டரில் வரதுனால இன்னுமே கூட வந்து ஒரு சேஃபரான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் வந்து கருணரத்னே வெளியே எடுத்து வச்சுட்டு குசால் மெண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சிருக்கேன். அண்ட் கிராண்ட் லீக்கு நான் இன்னும் டீம் சஜஸ்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். என்னோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா குசால் மெண்டிஸ். ஸோ கிராண்ட் லீக்ல குசால் மெண்டிஸை கேப்டனாகவும் ஏடன் மார்க்ரமை வைஸ் கேப்டனாகவும் யூஸ் பண்ணி ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் இந்த மேட்சுக்கு என்னோட டீம். உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம், நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸை வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சுந்தராடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பிரஸ் பண்ணி அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.